Hi, welcome to my channel. All updates for you. First time சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல தமிழ்நாடு ஓபன் யுனிவர்சிட்டி பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். சிலர் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தீங்க क्वेश्चन பேப்பர் பேட்டர்ன் வந்து காட்டுங்க. எப்படி வந்து உங்களுக்கு क्वेश्चन பேப்பர் இருக்கும் அது போல வந்து கேட்டிருந்தீங்க. சோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஓல்ட் क्वेश्चन பேப்பர் எப்படி வந்து ஈஸியா எடுக்கலாம், क्वेश्चन பேப்பர் பேட்டர்ன் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கற full information வந்து பார்க்கலாம். சோ வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை டச் பண்ணி உள்ள வாங்க. உள்ள வந்தீங்கன்னா இங்க லேர்னர்ஸ் கார்னர் இருக்கும். சோ இதிலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான இன்ஃபர்மேஷனுமே அவைலபிளா இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். உங்களுக்கு எது தேவையோ அதை கிளிக் பண்ணி நீங்க வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதிலே அசைன்மெண்ட், உங்கள் சிலபஸ், நீங்கள் தேவைப்படுற ஃபார்ம்ஸ், இஎஸ்எல்எம் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா கீழே லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இயர் வைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2018, 19, 20, 21, 22, 23 அப் டு 2024 கொஷின் வரையும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2024 வந்து கிளிக் பண்ணுறேன். இதில் கோர்ஸ் வைஸ் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ பிஏக்கு கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ்க்கு கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ் கம்யூனிகேஷன், எக்கனாமிக்ஸ்க்கு இருக்குது. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் இது போல் ஸ்ப்ளிட் பண்ணி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த இயருக்கு ஏற்ற மாதிரி கொஷின் பேப்பரை வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பிபிஏ கொஷின் பேப்பரை வந்து டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா எழுத போகிற எக்ஸாம் வந்து 70 மார்க்ஸுக்கு தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு பேட்டர்னுமே வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பார்ட் ஏல 3x3 9 மார்க்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ்லாம் கொடுத்து அதில் ஏதாச்சும் ஒரு 3 கொஷின் வந்து எழுதுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 3 மார்க் கொஷினாக வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்ட் பியில் 3x7 21 மார்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 கொஷின் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து 5 கொஷின்ஸ் இருக்குது. அதில் வந்து ஏதாவது 3 எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொஷினுக்கு வந்து 7 மார்க், டோட்டலாக பார்த்தீங்கன்னா 21 மார்க்குக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10 மார்க், நீங்கள் 4 10 மார்க் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணி எழுதலாம். ஸோ 4x10 40 மார்க்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து பேப்பர்ஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம இன்னொரு கொஷின் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிகாம் கொஷின் செகண்ட் இயரோடது ஒன்று டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்து கொஷின் வந்து கேட்டிருக்காங்கன்னு. இதுவும் பார்த்தீங்கன்னா சேம் அதே போல் பேட்டர்னில் தான் கொடுத்துருக்காங்க. 3x3 9 மார்க்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 3 மார்க் கொஷின் 3 எழுதணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 7 மார்க் கொஷின் 3 எழுதணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4x10 40 மார்க்ஸ். ஸோ 10 மார்க் கொஷின் 4 எழுதணும். இப்படி தான் வந்து பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களுமே வந்து உங்கள் கோர்ஸுக்கு வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பிஜியோட கொஷின் பேப்பரை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அப்படியே கீழே வந்தீங்கன்னா நமக்கு பிஜி கொஷினுமே வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எம்ஏ இங்கிலீஷ் கொஷனை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம் செகண்ட் இயரோடது. ஸோ பிஜிக்கும் பார்த்தீங்கன்னா 70 மார்க் தான் எழுதுகிற எக்ஸ்டர்னல் எக்ஸாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 மார்க் தான் கேட்டிருக்காங்க. 5x5 உங்களுக்கு 25 மார்க்ஸுக்கு வந்து பார்ட்டியே கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் 5 மார்க் கொஷின்ஸ் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3x15 45 மார்க்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. 3 15 மார்க் எழுதுகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களுமே வந்து ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது போல தான் வந்து கொஷின் பேப்பர் பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பிஜிக்கு. ஸோ நீங்கள் என்ன கோர்ஸ் படிக்கிறீங்களோ உங்களோட ஓல்டு கொஷின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா எக்ஸாம் எழுதிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்தராக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.